பப்ளிக் ஆபீசர் அண்டர் செக்ஷன் 2 clause 17. பப்ளிக் ஆபீசர் ரொம்ப முக்கியமான டெபினிஷன். பப்ளிக் சர்வெண்ட்ன்ற ஒரு டெபினிஷன் இருந்தது ஒரு ஆக்ட்ல. என்ன ஆக்ட்ல அது இருந்தது? ஐபிசி மேம். பிஎன்எஸ். ரொம்ப முக்கியம். அதுல இருந்தும் எம்சிக்யூ கேட்பாங்க. யார் வருவா யார் வரமாட்டான்னு இங்க இருந்தும் கேட்பாங்க. ஓகேங்களா? எதுக்கு ஒரு பப்ளிக் ஆபீசரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் சிபிசி கீழே? என்னத்துக்கு மேம் அவர் மேல சூட் இன்ஸ்டியூட் பண்ணனும்னா அதுக்கேத்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணனும் மேம். அதுக்காக ப்ரொசீஜர் புத்திசாலி பதிலா இருக்கே உண்மையாவே. மேம் செக்ஷன் 18 நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் மேம் நம்ம அவர் மேல இன்ஸ்டியூட் வெரி பண்ணனும். குட், பெர்ஃபெக்ட் ஆன்சர், சூப்பர்டா. ஓகேங்களா? சோ இந்த செக்ஷனுக்கு கீழ பப்ளிக் ஆபீசரா வந்தாங்கன்னா we are suing the government ன்னு அர்த்தம். சோ கவர்மெண்ட் சூட்ஸ், அதுக்கான நோட்டீஸ், அவங்க வேலையில இருக்கும் போது அவங்கள டார்ச்சர் பண்ண கூடாதுன்றதுக்காக இந்த ப்ரொவிஷன் எல்லாம் வந்திருக்கு. சோ யாருக்கு அந்த ப்ரொடெக்ஷன் மெயினா தெரியறதுக்காக பப்ளிக் ஆபீசர் டெபினிஷன். ஓகேங்களா? சோ டெபினிஷனும் நீங்க எழுதணும், என்ன ரேஷனலே அப்படின்றதும் நீங்க எழுதணும். யாரு பப்ளிக் ஆபீசர்னு பாத்தீங்கன்னா எவ்ரி ஜட்ஜ் இஸ் அ பப்ளிக் ஆபீசர். ஸ்டார்டிங்கே சூப்பரா இருக்கலாம் கேட்க. நீங்க தான் அதெல்லாம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ். யார் இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ்? ஐஏஎஸ் அவங்கலாம் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எல்லாமே சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கமிஷன்ட் அண்ட் கெசட்டட் ஆபீசர்ஸ் இன் மிலிட்டரி, நேவல், போர்சஸ் ஆஃப் யூனியன், அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஆபீசர் ஆஃப் தி கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். யாரு? டியூட்டி டு இன்வெஸ்டிகேட் இருக்கிறவங்க, ரிப்போர்ட் எனி மேட்டர் ஆஃப் லா, ஆத்தென்டிகேட் ஆர் கீப் எனி ரெக்கார்ட்ஸ் கீப் பண்றவங்க, இல்லனா சார்ஜ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, டிஸ்போசிங் த ப்ராப்பர்ட்டி, எக்ஸிக்யூட் எனி ஜுடிஷியல் ப்ராசஸ். உங்களோட ஜுடிஷியல் நீங்க ஏதாவது ப்ராசஸ் கொடுத்தீங்க அதை எக்ஸிக்யூட் பண்றவங்க, பர்சன் ஆத்தரைஸ்ட் பை த கோர்ட் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். இவங்க எல்லாருமே யாரு? ஆபீசர் ஆஃப் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து அரெஸ்ட்ங்கிறது யார் பண்ணலாம்? பிரைவேட் பர்சன் கூட பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? சோ அந்த அரெஸ்ட் பிரைவேட் பர்சன் எப்ப பண்ண முடியும்? அந்த ஸ்பாட்ல அதுவும் பண்ணலாம், ஆன் ஸ்பாட் அப்பயும் பண்ணலாம். அது அரெஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆத்தரைஸ் பண்ணலாமா? அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கா? எஸ் மேம். இருக்கு. சோ அப்போ யாரையோ அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க, அவங்க அரெஸ்ட் பண்றாங்க, அது எனக்கு டிஃபமேஷன் ஆயிடுச்சுன்னு ஒரு சூட் கொண்டு வந்தா நான் என்ன ஆபீசரா இங்க மாறிடுறேன்? பிரைவேட் பர்சனா இருந்தாலும் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஜுடிஷியல் ஆபீசரா மாறு. அது கோர்ட் ஆஃப் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். எஸ். சோ ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியல் ப்ராசஸ் பர்சன் ஆத்தரைஸ் பை த கோர்ட்னும் போது அந்த இடத்துல நான் அந்த மாதிரி ஆயிடுறேன். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி விஷயங்களா நீங்க நோட் பண்ணிக்கணும். நமக்கு ப்ராப்ளம் பேஸ்டு கேட்கறது கிடையாது எம்சிக்யூல. இன்ஃபேக்ட் கேட்டாங்கன்னா அதனால. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கீப்பிங் எனி பர்சன் இன் கன்ஃபைன்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு அத்தாரிட்டி இருந்தா அந்த ஆபீசர். டியூட்டி டு பிரிவென்ட் ஆஃபென்சஸ். எந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, கஸ்டம்ஸ் எல்லாருமே வருவாங்க. எல்லாத்தையும் கேட்டா போலீஸ் ஆபீசரே ஞாபகம் வரும், ஆனா அவங்களும் வருவாங்க, கஸ்டம்ஸ் அந்த மாதிரி அத்தாரிட்டிஸும் வருவாங்க. பிரிங்கிங் அஃபெண்டர் டு ஜஸ்டிஸ், அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், சேஃப்டி, கன்வீனியன்ஸ், ஃபுட் சேஃப்டி, எஃப்சாய், அவங்க எல்லாருமே வருவாங்க. நெக்ஸ்ட், டியூட்டி டு டேக் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது அதை சர்வே பண்றது, அசஸ் பண்றது, அதை பத்தி அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கான்ட்ராக்ட் போடுறதுக்கு யாருக்கும் பவர் இருக்கோ, எனி pecuniary interest of the government take care பண்றதுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஷியல்ஸ், ஜிஎஸ்டி ஆபீஷியல்ஸ் எல்லாருமே வருவாங்க. நெக்ஸ்ட், எவ்ரி ஆபீசர் இன் சர்வீஸ் ஆஃப் த கவர்மெண்ட். யாரெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரெமுனரேஷன் பே வாங்குறாங்களோ, ஃபீஸ், கமிஷன் ஃபார் இஸ் டியூட்டி வாங்குறாங்களோ, அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் யாரு வருவா? மினிஸ்டர் வருவாங்களாம். ஏன் மினிஸ்டர் வருவாங்க? இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வில்லேஜ் ஹெட்மேன் வருவாங்க. அவங்க பஞ்சாயத்தோட தேர்ட் டயர்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க வருவாங்க. பெஞ்ச் கிளர்க், உங்க பெஞ்ச் கிளர்க் வருவாரு. இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா வருவாரு, இன்ஸ். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஐடிஓ, யாரு? இன்கம் டாக்ஸ் ஆபீசர். எல்லாருமே பப்ளிக் ஆபீசர் தான். ஆனா யாரு பப்ளிக் ஆபீசர் இல்லன்றதுதான் முக்கியமா கேட்பாங்க. சேர்மன் ஆஃப் முனிசிபாலிட்டி. யாருப்பா இந்த சேர்மன் ஆஃப் முனிசிபாலிட்டி? முனிசிபல் கவுன்சிலர்ஸ். அவங்க எல்லாம் வர மாட்டாங்களாம்.
ஆபீசர் ஆஃப் கார்பரேஷன், சர்பஞ்ச் ஆஃப் தி கிராம் சபா, இவங்க எல்லாம் வரமாட்டாங்க. ரொம்ப முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க, இவங்க எல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ், இவங்க எல்லாம் வரமாட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எம்சிக்யூல கேட்பாங்க.